சத்தியமா சொல்றேன். என்ன வந்துட்டு போறவங்க கிரைம் பிரான்ச் ஆளுங்க. சும்மா நீ என்ன பயமுறுத்த தானே சொல்ற சார்? இல்ல, இந்த ஓனர் ரவீந்திரன் என்கிட்ட சத்தியம் பண்ணி சொன்னான் சார். இவங்க கிரைம் பிரான்ச் ஆளுங்க தான். இனிமே விசாரணைங்கிற பேர்ல இங்க வந்தவங்க கண்டிப்பா டார்ச்சர் பண்ணுவாங்க. எதுக்கு? நீங்க இல்லாத நேரத்துல உங்களை பத்தி என்னென்ன சொன்னாங்க தெரியுமா? உங்களுக்கும் பருத்தியூர் ராஜுக்கு இருக்கிற பிரச்சனை நீங்க என்ன மாட்டி விட்டுட்டீங்களே. கொஞ்ச நாளைக்கு நான் கொஞ்சம் லாங்கா லீவ் எடுத்துக்கலாம்னு பாக்குறேன். ஆள் மாறாட்டம், ஸ்மூத் கேஸ், செக்ஷன் 121 சூப்பரா இறக்கிடலாம். கிரைம் பிரான்ச்ச ஒரு கலக்கு கலக்கறம் பாரு. சத்தியமா சொல்றேன், எனக்கு நடக்கிறது எதுவுமே நடக்க போறது இல்ல. பாத்துருமா? முதல்ல அவன் ஒரு ரவுடின்னு சொன்னீங்க, பொறுக்கின்னு சொன்னீங்க, பாக்குறதுக்கு உங்கள மாதிரியே இருப்பான்னு சொன்னீங்க. ஆனா இப்ப அவரு சுப்பீரியர் ஆபீசர்னு சொல்றீங்க. நீங்க அவரை பத்தி சரியா விசாரிச்சீங்களா? விசாரிச்சேன். அவங்க சொல்றதெல்லாம் உண்மைதான். அப்படின்னா முதல்ல போலீஸ் வர வேண்டியதானே? எதுக்கு இப்படி எல்லாம் பண்ணணும்? ஐயோ, உனக்கு வந்த சந்தேகம் தான் அந்த நேரத்துல எனக்கும் வந்தது. எதுக்கு சார் இந்த மாதிரி வேஷம் போட்டீங்கன்னு கேட்டா அதெல்லாம் நேரம் வரும்போது சொல்றாங்க. எப்பவும் சிபிஐ ஆளுங்க தான் வந்து குட்டையை குழப்புவாங்க. இப்ப கிரைம் பிரான்ச் வேற. அவங்க விசாரணைக்கு நான் உதவி செய்யணுமா? ஹெல்ப் வேணும்னு கேட்டு வரட்டும், அப்ப பாத்துக்கிறவங்கள. என் தலையில இருந்து தொப்பிய போனாலும். ஹலோ, நான் ராஜாமணி. சார் சொல்லுங்க சார். என்ன விஷயம் சார்? சொல்லி தான் நானே ஃபோன் பண்ணிருப்பேன் சார். சார் நான் ஒய்ஃபோட வீட்டுக்கு வந்திருக்கேன் சார். எனிதிங் அர்ஜென்ட் சார்? நத்திங் அர்ஜென்ட் ராஜன். நடந்த சம்பவத்தை பத்தி விசாரிக்கிறதுக்கு நாம சில இடத்துக்கு போகணும். ஓகே சார். சில பேரை விசாரிக்க வேண்டியது இருக்கு. அப்ப நாங்க வேண்டாம் ராத்திரி வர வேண்டாம், காலையில வந்தா போதும். ஓகே சார். ஓகே ராஜன். ஓகே சார். ஐயோ, எதுக்கடி சிரிக்கிற? உங்க ஆபீசர் தானே? அவர்தான். ஏன் நீங்க இவ்ளோ பயந்தாங்கோலியா இருக்கீங்க? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எவ்வளவு வீரமா பேசிட்டு இருந்தீங்க, அதுக்குள்ள மாறிட்டீங்க. அதுதான் போலீஸ். நீ வா சொல்றேன். சார், அங்கதான் சார் அந்த பொண்ணோட டெட் பாடி கிடைச்சது. ஹலோ, இந்த பள்ளத்தாக்கு முதல்ல ஒரு போட்டோ எடுத்துக்கோ. அப்புறம் இந்த பிளேஸை இன்னொரு தடவை சர்ச் பண்ண சொல்லுங்க. அப்புறம் அர்ஜென்ட்டா ஸ்டேஷன் வரைக்கும் போகணும். பேபிள் கொடுக்க வேண்டியிருக்கு சார். அவ்வளோதானே? நீங்கள் போங்க, நாங்கள் பார்த்துக்குறோம். ஓகே சார். இவங்கெல்லாம் இருக்காங்கல்ல, ப்ளீஸ் சார். ஓகே, கூடவே இருந்த அவங்க என்ன ஹெல்த். ஓகே சார். முருகனோட வாக்குமூலம் பிரகாரம் இங்கதான் அவன் பார்த்ததா சொன்னான் சார். அன்னைக்கு பயங்கரமான மழை பெஞ்சுக்கிட்டு இருந்தது இல்ல? இல்ல சார், பெரிய மழைலாம் ஒண்ணும் பெய்யல, லேசா தூறல் போட்டுச்சு, அவ்வளவுதான் சார். சுசிலா வீட்டுக்கு பாத்தீங்க ஷார்ட் கட் சார். அப்ப அடிக்கடி நீ அட்டெண்டன்ஸ் போடுறேன்னு சொல்லு சார். நான் அந்த மாதிரி ஆளு இல்ல சார். உன்னால முடியாதுன்னு நல்லா தெரியுது. சரி, எப்படியா இருந்தாலும் 500 ரூபா வாங்க போவல்ல? ஆமாமா, எப்பவாவது ஒரு தடவை. பிரகாஷ் சார். சார்